வணக்கம் நண்பர்களே, நறுமண கூந்தல் தைலம் தயாரிக்கும் முறை நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேங்க. இப்போ வீடியோ பார்த்துக்கோங்க, எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டர் ஃபினிஷிங் வர்ற அளவுக்கு நான் இப்போது தயார் பண்ணி வச்சுருக்கிற பொருட்களை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் என்னென்ன சேர்ந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் கருவேப்பிலை, கருநொச்சி, கரும்பூலாம், செம்பருத்தி இலை, அப்புறம் சந்தனமர இலை, துளசி இலை, இதெல்லாம் நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்து இதில் நம்ம வச்சுருக்குறேங்க. இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தான் காய்ச்சணுங்க. இப்போ நவீன உலகம் மாதிரி இந்த கேஸ்லலாம் வச்சு ஹேர் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் காய்ச்சக்கூடாதுங்க. அந்த மாதிரி இது நம்ம சாறுகளை தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் செக்கு தேங்காய் எண்ணெய்ங்க, இது சல்ஃபர் போடாதது. இதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்தணுங்க. அப்படியே லாக் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15 லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெய் இதில் ஊற்றிட்டேங்க. இதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்தணும் அப்படின்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி ஒரு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இது காய வச்சு அரைச்ச நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி போட்டுங்க. இது பார்த்திங்கன்னா இது அதிமதுரம் உள்ள போடுறோம். இது கருஞ்சீரகம். இது பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு, அதனால் நறுமணம் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் உள்ளே போகும். இதில் கடுக்காப்பொடி மற்றும் நன்னாரி, கடுக்காப்பொடியும் நன்னாரி வேறும் அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதை நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இதுக்குள்ளே போடணும். இது பார்த்திங்கன்னா கீழாநெல்லி பொடிங்க. இது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு போகும். இது கரிசலாங்கண்ணி பொடிங்க. அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போடணும். இது முக்கியமாக அவரிங்க. அவரி ரொம்ப முக்கியமாக ஹேர் ஆயிலுக்கு சேர்த்த வேண்டியது இருக்கும். அவரி பொடி 1/4 கிலோ உள்ள போடுறோம். இன்னொரு விஷயம் முக்கியமானது பார்த்திங்கன்னா, இது சடா மஞ்சள் அப்படின்னு பேருங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மஞ்சள் கட்டை மாதிரி இருக்குங்க. இதுதான் இது சடா மஞ்சள். ரொம்பவுமே ரேராக கிடைக்கக்கூடியதுங்க சடா மஞ்சள். அதாவது இது முடி மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. இது ரொம்ப முடி வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான மூலிகை. நல்ல நறுமணம் வீசக்கூடியது பார்த்திங்களா. இது ஹேர் மாதிரியே இருக்கும். உள்ளே பார்த்திங்களா மஞ்சள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இது சடா மஞ்சள். இது நம்ம 1/4 கிலோ அளவுக்கு உள்ளே போடுறோம். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு இது கண்டிப்பாக நம்ம குறையில்லாமல் எல்லா பொருளும் போட்டு செஞ்சுருவாங்க. சரிங்களா. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலருவாங்க. எல்லாம் எண்ணெய் தண்ணி பிரிஞ்சு வரணும். இதில் எலுமிச்சம்பழம் ஒரு 20 எலுமிச்சம்பழத்தை வெட்டி உள்ளே போடுவோம். அது வெட்டி வச்சுருக்குது. இனி நாங்கள் போட்டுருவோம். அது எதுக்குன்னா பதம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த தலையில் இருக்கக்கூடிய நீர் அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு. இதில் நம்ம துளசி சாறும் சேர்த்திருக்கோம். துளசி சாறு, நொச்சி சாறு சேர்த்திருக்கிறதுனால இதை சளி இருந்தால் கூட வெளியே வந்துடும். தைராய்டு பிரச்சனைக்கும் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆயிலாக இருக்குங்க. தலைவலி, தலைபாரம், முடி இளநரை, இதெல்லாம் இது தடுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்ச பின்னாடி நாம் இதுக்குள்ளே பூக்களை சேர்த்தணுங்க. மறிக்கொழுந்து, சிவப்பு ரோஜா, மஞ்சள் ரோஜா, செவ்வந்தி பூவு, அப்புறம் தாமரை பூவு தனியாக வச்சுருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவு. இது முக்கியங்க, ரொம்ப முக்கியம். குண்டு மல்லி. இதெல்லாம் ஃபினிஷிங்காகி இறக்கும் பொழுது இதெல்லாமே உள்ளே போடணும். அப்போ தான் நறுமண கூந்தல் தைலமாக கிடைக்கும். சரிங்களா.
இதெல்லாம் வந்து கடைசியாக இது எண்ணெய் காஞ்சி எண்ணெய் தண்ணி பிரிஞ்சதுக்கப்புறம் இது நம்ம உள்ளே போடணுங்க. முக்கியமானது பார்த்திங்கன்னா இது கருஞ்சண்டை, அதாவது சித்தகத்தி பூன்னு சொல்கிறதுங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து சித்தத்தீவை மாற்றக்கூடியதுங்க. அந்தளவுக்கு இந்த பூ வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது, ஞாபக சக்தி அதிகப்படுத்தக்கூடியது. இதுவும் வந்து நம்ம அதுக்குள்ளே போடுவோம், ஃபினிஷிங்கில் போட்டுருவோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு கூந்தல் தைலம் தயாரிக்கணுங்க. அடுப்பில் வச்சு தான் தயாரிச்சிட்ருக்கோம். தேவைப்படும் என்னுடைய நண்பர்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க, மேன்மேலும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். காய்ச்ச முடிஞ்சவங்க உங்களுக்கு தேவையான அளவு நான் மேற் சொன்ன பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்களே காய்ச்சி வச்சுக்கலாங்க. சரிங்களா? இது தேவைப்படும் நண்பர்கள், அவங்க காய்ச்ச முடியாத நண்பர்கள் எங்கிட்டையும் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.